வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவல், பாசிப்பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நம்ம எடுத்துக்கலாங்க. பாதாம், முந்திரி, பூசணி விதை, தர்பூசணி விதை, கொஞ்சம் திராட்சையும் பேரிச்சப்பழம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் அவல், பாசிப்பருப்பு மிதமான தீயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவல், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயிலேயே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதுவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு தண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த வெல்லத்தை ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம். தூசு மண் இருக்கும், நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின இந்த வெள்ளை பாகில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு, அவல் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். அவல், பாசிப்பருப்பு சேர்த்ததுமே நல்லா திரண்டு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நெய் தடவிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை சமன்படுத்திட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்து வச்சுருந்தேன் மேலே சேர்க்குறதுக்காக. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய ஹெல்த்தியான அவல், பாசிப்பருப்பு, ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்மக்கிட்ட எது இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.